வேலையில ஒரு பென்சில் வியாபாரி தன்னுடைய கூடையில பென்சில்களை அடுக்கிட்டு வியாபாரத்துக்கு கிளம்ப முன்னாடி அவருடைய பென்சில்களுக்கு சில ஆலோசனையை கொடுத்தாரு. முதல் ஆலோசனை என்னன்னா, நீங்க ஒருத்தர் கையில அடங்கி இருக்க வேண்டியது இருக்கும். அப்படி நீங்க அடங்கி இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சில சட்ட திட்டங்களுக்கும் சில நபர்களுக்கும் அதிகாரத்துக்கும் நம்ம அடங்கி நடந்தோம்னா அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். ரெண்டாவது அவர் என்ன சொன்னாருன்னா, அடிக்கடி உன்னை கூர்மைப்படுத்துவாங்க, அது ரொம்ப வலிக்கும். ஆனா அந்த வலியை நீங்க தாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வேலை ரொம்ப துல்லியமா இருக்கும். நம்ம நல்லா செயல்படணும் அப்படின்றதுக்காக பயிற்சி கொடுக்குற மாதிரி யாராவது நம்மளை கூர்மைப்படுத்திட்டே இருப்பாங்க. அது நமக்கு சில நேரம் வலியாகவும் அவமானமாகவும் இருக்கலாம். ஆனா அதை தாங்கிட்டு நம்ம முன்னேறிக்கிட்டே போகணும். மூணாவது, நீங்க எழுதும் போது நடக்கிற தவறுகளை ஒரு ரப்பர் வச்சு அழிப்பாங்க. அதுக்காக நீங்க கவலைப்படக்கூடாது. அடுத்து நீங்க செய்யற செயலை கவனமா செய்யணும். அதே மாதிரி தான் நம்மளால ஏற்படுற தவறுகளை நம்ம திருத்திக்கிற மனப்பக்குவத்தோட நம்ம இருந்துக்கணும். நம்ம செய்யறதெல்லாம் சரி அப்படின்னு நம்ம சாதிக்க முயற்சி செய்யக்கூடாது. அடுத்து உங்களுக்கு உள்ள என்ன இருக்குதோ அதுதான் முக்கியம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதாவது நமக்குள்ள இருக்கிற நல்ல யோசனைகள் நல்ல சிந்தனைகள் அதுதான் முக்கியம். அஞ்சாவது என்ன சொன்னாரு தெரியுமா, எந்த மேற்பரப்பு மேல உங்களை பயன்படுத்துறாங்களோ அந்த பரப்பை நீங்க எந்த விதத்திலையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு. அதாவது நம்ம வாழ்க்கையில யாரையுமே காயப்படுத்தாம செயல்படணும். அதுதான் இதுல உள்ள அர்த்தம். இந்த பென்சில்களுக்கு கொடுத்த ஆலோசனைய அது எல்லாம் கேட்டு நடந்துச்சுன்னா அதோடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க கொடுக்குற ஆலோசனைய நம்ம கேட்கணும். முடிஞ்ச வரைக்கும் அதன்படி செயல்படணும்.